ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம வந்து வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு இருக்கோமோ அதில் வந்து யூனிட் 5ல் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதில் வந்து தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அந்த சிலபஸ் படி உள்ள டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் என்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னா 9th மேம்பாட்டு அறிவும் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை, 10th வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, 11th வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கும் முன்னோரும் பின்னரும். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து என்னதுன்னா தமிழகத்தில் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கம், அதில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய மறுமலர்ச்சி இயக்கம், 10th வந்து தமிழகத்தில் சமூக மாற்றம். தேர்ட் டாபிக் என்னதுன்னா அரசியல் கட்சி, இடஒதுக்கீடு, சமூக நலத்திட்டம். இடஒதுக்கீடுலாம் நல்லா பார்த்துக்கோங்க, சமூக நலத்திட்டம் ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வந்து கொஸ்டின் இல்லாத பேப்பரே இருக்காது. 11th வந்து சமூக நீதி, 11th வந்து தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, 11th வந்து தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள், 12th வந்து நீதி கட்சியின் ஆட்சி, அதாவது 2005 ஓல்டு புக்கில் உள்ளது. ஃபோர்த் டாபிக் என்னதுன்னா தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், 10th வந்து தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள், 11th வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஃபிஃப்த் டாபிக் வந்து சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணமும் சமூக பொருளாதார மேம்பாட்டு மூலம், 11th வந்து சமூக நீதி, 12th வந்து நீதி கட்சியின் ஆட்சி 2015 எடிஷன். 9th வந்து பணம் மற்றும் கடன், 9th வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. பாலிட்டியில் வந்து 3 லெசன் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. என்னதுன்னா 7th வந்து சமத்துவம், 6th வந்து பன்முகத்தன்மை அறிவும், 6th வந்து சமத்துவம் பெறுதல். தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், இதில் வந்து ஸ்கூல் புக்கில் என்ன டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னா இந்தியாவில் கல்வி வளர்ச்சி 8th, 10th வந்து உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு, 8th வந்து 2005 எடிஷன் வந்து 3 லெசன் கவர் ஆகுது. என்னதுன்னா விடுதலைக்கு முன் தமிழகத்தில் கல்வி நிலை, விடுதலைக்கு பின் தமிழகத்தின் கல்வி நிலை, சமூக அரசின் சமூக நலத்திட்டம் 8th ஸ்டாண்டர்ட்ல. அடுத்து தமிழக புவியியல் கூறு, பொருளாதார வளர்ச்சியும் அவற்றின் தாக்கம் வந்து 10th வந்து தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள், 10th வந்து தமிழ்நாடு மானுடவியல், 11th வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம். அப்புறம் நலன் அரசு திட்டம், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்னன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல வளம், 7th ஸ்டாண்டர்ட்ல வளங்கள், 7th ஸ்டாண்டர்ட்ல சுற்றுலா, 9th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாட்டு வேளாண்மை, 10th தமிழ்நாட்டு இயற்கை பிரிவுகள், 10th ஸ்டாண்டர்டில் வந்து தமிழ்நாடு மானுடவியல், 10th வந்து தமிழ்நாட்டு தொழில்துறை தொகுப்புகள், 11th வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து யூனிட் 5ல் இந்த லெசன்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாப்பிக்கில் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்காங்களா, இந்த இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 2023 to 24 வந்து UNDP HDR ரிப்போர்ட் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து 2025 பார்த்துக்கோங்க. 2070 HDR ரிப்போர்ட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு சம்பந்தமா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பார்த்துக்கோங்க, அதாவது தமிழக நலத்திட்டங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் வந்து கொஸ்டின் இல்லாத பேப்பரே இருக்காது. பட்ஜெட் 2025 பார்த்துக்கோங்க. பாலிசி நோட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதான் இந்த யூனிட் 5 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம்.